ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸிஸ் குக் புக். இன்றைக்கி ஈஸியாக அதிகமாக கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி ஒரு கேக் நம்ம செய்யலாம். அதுக்கு 2 பெரிய போர்பன் பேக்கெட் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கோங்க. 1 கப்பு பால் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரூம் டெம்பரேச்சர் இருக்கிற பாலை பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேக்கெட்டு ஈனோ பவுடர் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கேக் டீனை வந்து பட்டர் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பட்டர் பேப்பர் இருந்தால் அதுவும் கட் பண்ணி போட்டுடுங்க. அதுக்கு நம்மளுடைய டோ ஊற்றி நல்லா கொஞ்சம் டேப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரம் சூடு பண்ண வச்சு அதில் ஒரு ரிங் இறக்கி வச்சு அதுக்கு மேலே நம்மளோட கேக்கு பேக் பண்ண வைக்கணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுடுங்க. 40 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் அதை குத்தி பார்த்துட்டு எடுத்துடுங்க. அதில் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துக்கோங்க வெந்துருச்சா இல்லையான்னு. அது மேலே பிடிக்காமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை எடுத்து ஒரு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் நியூட்ரலா தான் தடவியிருக்கேன். நியூட்ரலா தடவி ஆல்ரெடி அதில் வந்து அந்த க்ரீம் பிஸ்கெட்டுன்றதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதில் வந்து நம்ம நியூட்ரலாலாம் தடவி நமக்கு முடிஞ்ச மாதிரி எதாவது டெக்கரேட் எல்லாம் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இது பிகினர்ஸ்க்கான ஒரு கேக். அதனால் தெரிஞ்சவங்க எல்லோரும் நிறைய பேருக்கு தெரியும். அதனால் இது தெரியாதவங்களுக்காக. பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள்.